ஹே ஆல் வெல்கம் டு மிஸ் ஒஹைனா ஆர்ட். இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் vlog எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். பட் ஆனால் என்னால் எடுக்க முடியல. அதுக்கான ரீசன்ஸ் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் போயிட்டுருக்கிறது ஒரு சைல்ட் ட்ரஸ்ட் ஹோம். April 7 மிஸ்லாக் பர்த்டே. ஸோ அப்போ இங்கே வந்திருந்தேன். லாஸ்ட் இயருமே நான் இங்கே தான் வந்திருந்தேன். ஸோ இவங்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்ச ரீசன்னால் அவங்க என்னை ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஹென்னா போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கும் போதே அதை கேட்ட குழந்தைங்க அவ்வளோ ஹாப்பியாக ஹென்னா போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஹென்னா போடுற அன்றைக்கி எடுத்த vlog தான் இது. இந்த சார் நான் ஹென்னா போடுறது தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை அப்ரிஷியேட் பண்ணி பேசினார். அந்த குழந்தைங்களுக்குமே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்களும் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இங்கே எனக்கு நிறையாவே ஸ்பெஷல் மெமரிஸ் க்ரியேட் ஆச்சு. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன். நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சார் பேசின ஸ்பீச் எதுவுமே நான் அப்லோட் பண்ணல. பட் அந்த டைமில் என்னை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்ச உங்கள் 2 பேருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே உள்ள குழந்தைங்களுமே ரொம்பவே ஸ்வீட்னு தான் சொல்லணும். நான் என்ன காலையிலேன்னு போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போடுங்க, அந்த மாதிரி நிறையா விஷயம் சொன்னாங்க. பேலன்ஸ் ஸ்டோரியை பார்ட் 2ல் சொல்கிறேன். பாய்.